வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனுக்கு அருகில் உள்ள தீவு ஒன்றில் கட்டப்பட்டு வரும் மர்மமான விமான ரன்வே முடிவடையும் தருவாயில் உள்ளது என்பதை பகுப்பாய்வு செய்யப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகின்றன. மீண்டும் போர் வெடிக்கும் அச்சுறுத்தல் உள்ள ஏமனுக்கு அருகே அமைக்கப்படும் விமான ரன்வே யாரால் அமைக்கப்படுகிறது என்பது மர்மமாகவே உள்ளது. ஏடன் வளைகுடாவின் முகப்புக்கு அருகே இந்திய பெருங்கடல் உள்ள திசையில் இருக்கும் தீவின் பெயர் அப்தல் அல் குரி தீவு. தீவில் உள்ள விமான ரன்வே அந்த நீர்வழியில் ரோந்து செல்லும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய தரையிறங்கு மண்டலத்தை வழங்க முடியும். வளைகுடா மற்றும் செங்கடல் வழியாக வர்த்தக கப்பல் போக்குவரத்து ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையே செல்லும் சரக்கு மற்றும் எரிசக்தி ஏற்றுமதிக்கான முக்கிய கடல் பாதையில் செல்கிறது. ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தின் தாக்குதல்களின் கீழ் கடல் போக்குவரத்து பாதியாக குறைந்துள்ளது. ஈரானில் இருந்து ஹவுதிகளுக்கு ஆயுதங்கள் கடத்தப்படுவதையும் இந்த கடல் பகுதி கண்டுள்ளது. மர்மமான விமான ரன்வே ஐக்கிய அரபு அமீரகத்தால் கட்டப்பட்டிருக்கலாம். ஐக்கிய அரபு அமீரகம் நீண்ட காலமாக பிராந்தியத்தில் தனது ராணுவ இருப்பை விரிவுபடுத்துவதாக சந்தேகிக்கப்படுகிறது. அத்துடன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுடி தலைமையிலான போரை அமீரகம் ஆதரித்தது. திங்கட்கிழமை ட்ரம்ப் பதவியேற்ற பின் மீண்டும் ஹவுதிகளுடன் சவுதி கூட்டணியில் போர் தொடங்கலாம். அதற்கான முன்னேற்பாடுகள் தான் ஏமனை சுற்றி அமைக்கப்படும் விமான தளங்கள். ஹவுதிகள் தங்கள் தாக்குதலை காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் போருடன் இணைத்து கூறுகிறார்கள். ஆனால் பல ராணுவ நிபுணர்கள் அதை முழுமையாக நம்பவில்லை. ஹவுதி செங்கடலில் தாக்குதலை நிறுத்துவதற்கு காசா போர் நிறுத்தம் போதுமானதாக இருக்காது என்று ராணுவ நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஹவுதிகள் இஸ்ரேல் மற்றும் செங்கடல் இயங்கும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தினர். இது ஏதோ ஒரு நாளில் அமெரிக்க ராணுவ உறுப்பினர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்தால் விளைவுகள் ஏமனுக்கு மிக மோசமான அழிவை ஏற்படுத்தும் என்ற சாத்தியத்தை ஏற்படுத்துகிறது. ஏமனின் பல விரோத கட்சிகளின் போர்க்களத்தில் ஒரு தவறான கணக்கீடு ஏமனின் எந்த நேரத்திலும் ஒரு போரை தூண்டிவிடும். இஸ்ரேல் மீதான புதிய அபாயகரமான தாக்குதல்கள் அல்லது ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் மீதான தாக்குதல் ஆகியவை ஏமனின் அமைதியை எளிதில் சிதைத்துவிடும். இதற்கு நல்ல உதாரணம் ஏமன் மீதான இஸ்ரேலின் முதலாவது தாக்குதலின் காரணம் ஹவுதிகளின் ஆளற்ற விமானம் இஸ்ரேலில் ஒற்றை பொதுமகனின் உயிரை எடுத்ததுதான். ஹவுதியின் ஒரு தாக்குதல் ஒரு ஒற்றை அமெரிக்க பிரஜையின் உயிரை எடுத்தால் ஏமனில் போர் உத்தரவாதமாக தொடங்கும். திங்கட்கிழமை பதவியேற்கவிருக்கும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஹவுதி இயக்கம் அன்சாரல்லாவை எவ்வாறு கையாள்வார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஹவுதிகளை சுலபமாக விட்டுவிட மாட்டார் என்பதற்கு அத்தாட்சி அவரது முதலாவது பதவி காலத்தில் ஹவுதி தொடர்பாக அவர் எடுத்த நிலைப்பாடு. காசா போர் தொடங்கிய பின் அமெரிக்க மற்றும் அதன் பங்காளிகள் மட்டும் ஹவுதிகளை 260 முறை தாக்கியுள்ளனர் என்று சர்வதேச மூலோபாய ஆய்வுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் அந்த தாக்குதலில் என்ன நடக்கும் என்பதை ட்ரம்ப் தான் முடிவு செய்வார். ஏமனில் போரில் ட்ரம்புக்கு ஏற்கனவே அனுபவம் உள்ளது. 2017 அவரது முதல் பதவி காலத்தில் ஏமனில் ட்ரம்பின் முதல் ராணுவ நடவடிக்கை அல் qaeda வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஹவுதிகள் மீதான சவுடி கூட்டணியின் தாக்குதல்களுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் பலவித உதவிகளை செய்தார். ஜோ பைடன் வந்ததும் அனைத்து உதவிகளையும் நிறுத்தினார். போர் நிறுத்தத்திற்கு சவுடிக்கு அழுத்தம் கொடுத்தார். அதனால் தான் ஏமன் போர் நிறுத்தப்பட்டது. ஜோ பைடன் ஜனாதிபதியாக வந்ததும் ஹவுதிகளை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு பட்டியலில் இருந்து நீக்கினார். திங்கட்கிழமை ட்ரம்ப் பதவியேற்ற பின் ஹவுதிகள் மீண்டும் வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு பட்டியலில் இணையலாம். அதை ஐக்கிய அரபு எமிரேட் ஆதரிக்கிறது. ட்ரம்ப் வெளியுறவுத்துறை செயலாளராக பரிந்துரைக்கப்பட்ட மார்க்கோ ரூபியோ புதன்கிழமை தனது செனட் உறுதிப்படுத்தல் விசாரணையில் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் அச்சுறுத்தல்கள் பற்றி விவரித்த போது ஹவுதிகளின் பெயரை பல முறை குறிப்பிட்டார். ஏமன் தொடர்பாக ஆய்வு செய்யும் சர்வதேச மூலோபாய ஆய்வுகள் நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் வால்ஃப் கிறிஸ்டியன் பயஸ் ஹவுதிகள் போரை அழைக்கிறார்கள், காரணம் போர் அவர்களை தேடி வரலாம் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அவர்கள் தங்கள் பரம எதிரிகளுக்கு எதிரான போரை காவிய போர் என்று அழைக்கிறார்கள். காவிய போரில் தங்களை பார்க்கிறார்கள். அவர்களின் ஆதரவாளர்களை அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று நம்ப வைக்கிறார்கள். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது ஜனவரி 7 எடுத்த செயற்கைக்கோள் புகைப்படம். வடக்கு தெற்காக உள்ள விமான ஓடுபாதையில் ட்ரக்கள் மற்றும் பிற கனரக உபகரணங்கள் நிறுத்துமிடத்தை காட்டுகிறது. விமான ஓடுபாதை கட்டப்பட்டுள்ள அப்தல் அல் குரி தீவு சுமார் 21 மைல் நீளமும் அதன் அகலமான இடத்தில் 3 மைல்களையும் கொண்டது. தீவில் மனிதர்கள் வசிப்பதில்லை. விமான ஓடுபாதையின் வடக்கு மற்றும் தெற்கில் முறையே 18 மற்றும் 36 இன்ச் குறிகளுடன் ஓடுபாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7 நிலவரப்படி 150 அடி அகலம் கொண்டு 1.5 மைல் நீள ஓடுபாதையில் இன்னமும் ஒரு பகுதி கட்டி முடிக்கப்படவில்லை. கட்டப்பட வேண்டிய 950 அடி பிரிவில் தரம் பிரித்து அடையாளங்கள் போடப்பட்டுள்ளதை காணலாம்.
முடிந்ததும் ஓடுபாதையின் நீளம் தனியார் ஜெட் விமானங்கள் மற்றும் பிற போர் விமானங்களை அங்கு தரையிறக்க அனுமதிக்கும். இருப்பினும் அதன் நீளம் மிகப்பெரிய வர்த்தக விமானம் அல்லது கனரக குண்டுவீச்சு விமானங்களுக்கு போதுமானது அல்ல. ஆனால் கனரக குண்டுவீச்சு விமானங்கள் தவிர்ந்த அனைத்து போர் விமானங்களும் அதில் இறக்கப்படலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பான கனடாவின் மான்ட்ரியல் நகரை தளமாக கொண்டு சர்வதேச சிவில் ஏவியேஷன் அமைப்பு ICAO உலகெங்கிலும் உள்ள விமான தளங்களுக்கு அதன் சொந்த விமான நிலைய குறியீடுகளை ஒதுக்குகிறது. அப்துல் குரியனின் விமான ரன்வே குறித்து எந்த தகவலும் அவர்களிடம் இல்லை என்று ICAOவின் செய்தி தொடர்பாளர் வில்லியம் ட்ரைலண்ட் கிளார்க் கூறினார். ஏமன் ICAOவின் உறுப்பு நாடாக விமான நிலையம் பற்றிய தகவலை நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும். அருகில் உள்ள சொகோட்ரோ தீவில் ஏற்கனவே ICAOவுக்கு அறிவிக்கப்பட்ட விமான நிலையம் உள்ளது. அப்தல் அல் குரியில் ஒரு புதிய விமான நிலையம் சொகோட்ரா தீவை சுற்றி கண்காணிப்பு விமானங்களுக்கு ஒரு புதிய ஒதுங்கிய தரையிறக்க மண்டலத்தை வழங்க முடியும். ஈரானில் இருந்து ஹவுதிகளுக்கு ஆயுத கடத்தலை தடுக்க இது மிகவும் முக்கியமானது. 2024 ஜனவரியில் அமெரிக்க மரைன் படையால் ஹவுதிகளுக்கு சென்ற ஈரானிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. அது செகாட்ரா தீவு கூட்டத்திற்கு அருகே நடந்ததாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அமெரிக்கா கொடுத்த அறிக்கை கூறுகிறது. அந்த ஆயுத கடத்தலில் ஈடுபட்ட கப்பல் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஹவுதிகளுக்கு ஆயுதம் கொடுக்க பல கடத்தல் பயணங்களில் ஈடுபட்டதாக அமெரிக்க அரசு வழக்குரைஞர்கள் அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறி கப்பலை அழிக்க அனுமதி பெற்றனர். கப்பலில் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பின் அந்த டோவ் கப்பல் அமெரிக்க மரைன் படையால் கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. அந்த ஆயுத பாதையை அமெரிக்கா சீர்குலைத்தது. அத்துடன் ஹவுதிகள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் நடத்திய தாக்குதல்கள் சமீப கால மாதங்களில் ஹவுதி இயக்கத்தின் தாக்குதல்களின் வேகத்தை குறைப்பதற்கு பங்களித்திருக்கலாம். ஹவுதிகளுடன் மீண்டும் போர் தொடங்கினால் இதற்கு பயன்படுத்த விமான தளங்கள் ஒன்று மட்டும் போதாது. ஹவுதியை சுற்றி அமீரகத்தின் பல விமான தளங்கள் இருக்க வேண்டும். அது இருக்கிறது. சமீப கால ஆண்டுகளில் விரிவாக்கத்தை காணும் ஒரே ஒரு விமான ரன்வே அப்துல் குரியின் விமான ரன்வே அல்ல. செங்கடலில் உள்ள மோச்சாவில் அந்த நகரத்தின் விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டது. ஏமனின் மோச்சா நகரம் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த நகரத்திற்கு தனியார் பாதுகாப்பு படை மூலம் பாதுகாப்பு கொடுப்பது ஐக்கிய அரபு அமீரகம்தான். மோச்சாவில் உள்ள விமான நிலையம் ஐக்கிய அரபு அமீரகத்தால் கட்டப்பட்டது. அந்த விமான நிலையத்தின் ரன்வே அப்துல் அல் குரி விமான ரன்வே போன்ற வடக்கு தெற்கு பாதையில் கிட்டத்தட்ட அதே நீளம் கொண்டது. ஏமனின் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத கடலோர நகரமான துபாய் அருகே மோச்சாவுக்கு தெற்கே தற்போது கட்டுமானத்தில் உள்ள உரிமை கூறப்படாத மற்றொரு விமான ஓடுபாதையை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. கடந்த வியாழக்கிழமை எடுத்த செயற்கைக்கோள் படங்கள் அந்த ஓடுபாதை முழுவதுமாக கட்டப்பட்டதை காட்டின. இருப்பினும் அதில் அடையாளங்கள் எதுவும் வரையப்படவில்லை. தற்போது ரன்வே கட்டப்பட்டு வரும் அப்துல் அல் குரி தீவு சுகாத்ரா தீவின் ஒரு பகுதி. இது ஆப்பிரிக்காவிலிருந்து 60 மைல்கள் மற்றும் ஏமனில் இருந்து சுமார் 250 மைல்கள் தொலைவில் உள்ளது. பனிப்போரின் கடைசி தசாப்தத்தில் இந்த தீவு கூட்டம் அதன் மூலோபாய இருப்பிடத்தின் காரணமாக அவ்வப்போது சோவியத் போர்க்கப்பல்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. சமீபகால ஆண்டுகளில் இந்த தீவை ஏமனின் தெற்கு இடைநிலை கவுன்சில் மேற்பார்வையிடுகிறது. ஏமனின் தெற்கு இடைநிலை கவுன்சில் என்பது ஹவுதிகளுக்கு எதிரான அமைப்பு. ஹவுதிகளுக்கு எதிரான சவுடி தலைமையிலான போரின் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகம் கவுன்சிலுக்கு நிதி ஆதரவளித்து ஆயுதம் கொடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் முன்பு எரித்ரியாவில் ஒரு விமான தளத்தினை உருவாக்கியது. பின்னர் அது அகற்றப்பட்டு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா இடையே மூலோபாய பெரும் தீவில் ஒரு விமான ரன்வேயை உருவாக்க முயற்சித்தது. ஆனால் அந்த முயற்சிகளைப் போலல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகம் அப்துல் அல் குரி விமான ரன்வேயை திறக்க வாய்ப்பு உள்ளது. அதை எப்படி சொல்கிறோம்? இப்போது திரையில் தெரியும் செயற்கைக்கோள் படத்தை பாருங்கள். ஓடுபாதையின் கிழக்கே அங்குள்ள அழுக்கு குவியல்கள் ஐ லவ் UAE என்று பல மாதங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. கப்பல்களின் நகர்வுகளை காட்டும் இணையதளத்தில் பகுப்பாய்வு செய்யப்பட்ட தரவுகளின்படி ஜனவரி 2024 அப்துல் அல் குரி தீவின் கடற்கரையில் பல முறை அமெரிக்க கொடியுடன் ஒரு ராணுவ தரையிறக்க கப்பல் காணப்பட்டது. அந்த கப்பல் முன்பு ஏமனில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராணுவ நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது. அபுதாபி வழியாக சொகோட்ரா தீவு கூட்டத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறை விமானத்தை இயக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் தீவு கூட்டத்திற்கு உதவி செய்வதை நோக்கமாக கொண்டு தனது நடவடிக்கைகளை நீண்ட காலமாக செய்கிறது. ஏமனில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எந்த ஒரு இருப்பும் மனிதாபிமான அடிப்படையில் ஏமன் அரசாங்கம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது என்று அமீரக அரசாங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஏமன் அரசாங்கம் என்று அவர்கள் குறிப்பிடுவது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஏமன் அரசு. அது ஹவுதிகளுக்கு எதிரானது.
2022 ஆண்டு அபுதாபி மீது நடத்தப்பட்ட ஹவுதி ஏவுகணை தாக்குதலில் எரிபொருள் கிடங்கில் 3 பேர் கொல்லப்பட்டதன் 3ஆம் ஆண்டு நிறைவை அமீரகம் நேற்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக நினைவு கூர்ந்தது. அப்போது வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஏமன் அரசியல் செயல்முறையை மீண்டும் தொடங்குவதை நோக்கமாக கொண்ட அனைத்து சர்வதேச முயற்சிகளுக்கும் கைகொடுக்க ஐக்கிய அரபு அமீரகம் உறுதியுடன் உள்ளது. இதன் மூலம் ஏமன் மக்கள் விரும்பும் பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை மேம்படுத்துகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏமனின் தெற்கு இடைநிலை கவுன்சில் மற்றும் ஏமனின் நாடு கடந்த அரசாங்கத்தின் அதிகாரிகளும் அப்துல் அல் குரி தீவின் ரன்வே பற்றி கருத்து தெரிவிக்க பல முறை மறுத்துள்ளனர். சொகோட்ரா தீவு கூட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இருப்பு கடந்த காலத்தில் பதட்டத்தை தூண்டியது. ஐக்கிய அரபு அமீரகம் சொகோட்ரா தீவு கூட்டத்தை காலனித்துவப்படுத்த முயற்சிப்பதாக ஹவுதிகள் குற்றம் சுமத்தினர். ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள SABA செய்தி நிறுவனம் இந்த திட்டம் ஏமனின் இறையாண்மையின் கடுமையான மீறலை பிரதிபலிக்கிறது. அத்துடன் ஏமன் மீதான உளவு மற்றும் நாசவேலி நடவடிக்கைகள் மூலம் ஏமனின் இறையாண்மையை அச்சுறுத்துகிறது என்று நவம்பர் மாதம் கூறியது. ஏமன் விவகாரங்களுக்கான ஆய்வு நிபுணர் அல் பாஷா 2025ஆம் ஆண்டு ஹவுதிகளுடன் மோதலை குறைக்கும் வழியினை நான் காணவில்லை என்று கூறினார். ஏமனின் நிலைமை மிகவும் பதட்டமாக உள்ளது. அடுத்த சில மாதங்களில் போர் வெடிப்பது உண்மையாகலாம். தற்போதைய நிலை தொடர்வதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் தெரிவித்தார்.